வெல்கம் டு கிரீன் இந்தியா ஹெர்பல்ஸ். எலுமிச்சை பழத்தோல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழங்கள்ல இருக்க தோலில் உள்ள சத்துக்களை நம்ம புறக்கணிச்சுட்டு பழத்தை சாப்பிட்ட பின்னாடி தோலை வீசிடுறோம். ஆனா ஆரஞ்சு தோல் முக சுருக்கத்தை போக்கும், மாதுளை தோல் முடிவுதிர்வை தடுக்கும்னு யாராச்சும் சொன்னா உடனே கடைகளை தேடி அலைஞ்சி ஆரஞ்சு தோல் மற்றும் மாதுளை தோல் பொடியை வாங்கிட்டு வந்துருவோம். அது மாதிரி எலுமிச்சம் பழத்தை ஜூஸ் போடவும் அதோட சாரை ரசம் மற்றும் சாலட் மேல தெளிச்ச பின்னாடி தோலை தூக்கி வீசிடுவோம். ஆனா எலுமிச்சம் பழம் போலவே எலுமிச்சம் தோலிலையும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இப்ப இதோட மருத்துவ பயன்களை பத்தி கொஞ்சமா பார்க்கலாம். எலுமிச்சம் பழத்துல வைட்டமின் சி இருக்கின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஆனா உண்மையிலேயே எலுமிச்சம் தோல்ல தான் உடலுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கு. எலுமிச்சம் பழத்துல இருக்க வைட்டமின் சியை விட எலுமிச்சம் தோல்ல தான் அதிகமான வைட்டமின் சி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மையும் கூட. போன வீடியோல பார்த்த ஆரஞ்சு தோல் மாதிரியே இந்த வீடியோல எலுமிச்சம் தோலோட இன்டர்னல் யூஸ், எக்ஸ்டர்னல் யூஸ் மற்றும் வீட்டு யூஸ் பத்தி பார்க்கலாம். உடலை வதைக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பாதிப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம் தோலுக்கு இருக்கு. வெட்டிய ஆப்பிள் துண்டுகள் சற்று நேரத்திலேயே காற்றோட வேதிவினையால தன்னோட நிறம் மாறி பழுப்பு நிறமா மாறுவது போல உடல்ல இருக்கக்கூடிய செல்களும் ஃப்ரீ ரேடிக்கல்னு சொல்லப்படுற கட்டுப்பாடற்ற செல்கள் பாதிப்பால செல்கள் தன்னோட ஆற்றலை இழக்கக்கூடும். எலுமிச்சை தோலில் உள்ள சிட்ரஸ் பயோஃப்ளவனாய்டு இந்த பாதிப்புகளை அடியோட கலைந்து உடல் ஆற்றலை மேம்பட வைக்கும். நடுத்தர வயதினர் மற்றும் பெண்களுக்கு பனிக்காலத்துல கைகால்களை அசைக்க முடியாதபடி கை கால் மூட்டு இணைப்புகள்ல கடுமையான வலி ஏற்படக்கூடும். சிலருக்கு உடலோட ஒரு பக்கத்தையே பாதிக்கக்கூடிய வாதம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இது மட்டும் இல்லாம கழுத்து, இடுப்பு, கால்கள்ல கடுமையான வலியும் ஏற்படக்கூடும். இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு எலுமிச்சை தோல் ஒரு சிறந்த மருந்தா விளங்கும். எலுமிச்சை தோலில் உள்ள செறிவான கால்சியம் மற்றும் வைட்டமின் சி போன்ற சத்துக்கள் எலும்புகளை வலுப்படுத்தி உடலுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நம்ம எரியாம பழகிய கெட்ட பழக்கங்களை நம்ம விட்டாலும் அவற்றோட நச்சுக்கள் நம்ம உடல்ல இருந்துகிட்டு அந்த பழக்கத்தை மறுபடியும் தொடர தூண்டிக்கிட்டே இருக்கும். குடிப்பழக்கத்தை விட்ட சிலர் மீண்டும் குடிப்பதற்கும், சிகரெட் பிடிப்பதை நிறுத்தியவங்க மீண்டும் அந்த பழக்கத்தை தொடர்றதுக்கும் இந்த நச்சுக்களே காரணம். எலுமிச்சம் தோல்களை நம்ம உரையா உட்கொள்ளும் போது இவற்றில் உள்ள சிட்ரஸ் பயோஃப்ளவனாய்டுகள் கெட்ட நச்சுக்களை உடல்ல இருந்து விரட்டி உடலாற்றலை மேம்படுத்தி கெட்ட பழக்கத்தை விரட்டும் தன்மை கொண்டவையா இருக்கு. எலுமிச்சை தோலில் உள்ள சால்வஸ்ட்ரோல், Q40 மற்றும் லிமோனின் எனப்படும் ஃப்ளவனாய்டுகள் உடல் செல்களை அழிக்கும் புற்றுநோய் கிருமிகளை எதிர்த்து போராடி புற்றுநோய் கிருமிகளை அழிக்கும் தன்மை கொண்டவையா இருக்கும். இது மட்டும் இல்லாம உடல்ல உள்ள கொழுப்புகளை கரைக்க எலுமிச்சந்தோல் பெரிதும் பயன்படுது. எலுமிச்சை தோலில் உள்ள பாலிஃபினால் பிளவனாய்டுகள் ரத்த ஓட்டத்தை பாதிச்சு இதய கோளாறுகளை ஏற்படுத்தும் நச்சு கொழுப்புகளை உடல்ல இருந்து குறைத்து வெளியேற்றும் ஆற்றல் கொண்டது. இது மட்டும் இல்லாம உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்து உடலில் தேங்கியுள்ள கெட்ட கொழுப்புகளை கரைக்க இந்த எலுமிச்சந்தோல் பெரிதும் பயன்படுது. எலுமிச்சை தோலில் உள்ள பிளவனாய்டுகள் இதய கோளாறுகளை ஏற்படுத்தும் ஹார்ட் அட்டாக் மற்றும் சர்க்கரை பாதிப்புகளை கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம எலுமிச்சை தோலில் உள்ள பொட்டாசியம் உடலின் ரத்த அழுத்தத்தை சரியான விகிதத்தில் பராமரிக்கிறதுக்கு உறுதுணையாயிருக்கும். பற்களில் ஏற்படக்கூடிய ஈறுவீக்கம், பற்கூலிகள், ஈறுகளில் ரத்தம் வருதல் போன்றவற்றிற்கு வைட்டமின் சி குறைபாடே காரணம்ன்றது குறிப்பிட வேண்டிய விஷயம். எலுமிச்சையில் உள்ள வைட்டமின் சி பற்களில் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகளை சரி செய்யறது மட்டும் இல்லாம வாயை ஆரோக்கியமா பராமரிக்கிறதுக்கும் உதவியாயிருக்கும். எலுமிச்சை தோலில் உள்ள பெக்டின் என்னும் வேதிப்பொருள் உடலில் உள்ள நச்சு கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைச்சி உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கும். சரும பாதிப்புகளை எதிர்த்து போராடுறது மட்டும் இல்லாம தோல்ல ஏற்படக்கூடிய பருக்கள், சுருக்கம், முகத்துல தோன்றக்கூடிய கரும்புள்ளிகள், முகம் கருத்து போதல் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்கும். எலுமிச்சந்தோலை ஊறுகாய் போல செஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சந்தோலை ஊறுகாய் போல சாப்பிட விரும்பாதவங்க எலுமிச்சம் பழங்களை ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் ஆகிற வரைக்கும் வச்சிருந்து பின் அவற்றை தோலுடன் தேங்காய் போல துருவி டீ, சாலட் அல்லது உங்களுடைய விருப்பமான உணவுல மேல தூவி சாப்பிடலாம். இதோட இந்த துருவல்ல கொஞ்சமா பனக்கன்கட்டு சேர்த்து அப்படியே சாப்பிட சுவையும் எலுமிச்சையின் முழு ஆற்றலும் கிடைக்கும். இந்த எலுமிச்சை சேவல் உடல் எடை அதிகமா இருக்கிறவங்களோட எடையை குறைச்சி நச்சு கொழுப்புகளை கரைச்சி உடலை சிம்மா வச்சுக்க உதவும். எலுமிச்சந்தோலை நீர்ல கொதிக்க வச்சு அதை தேநீர் போல குடிச்சிட்டு வர உடலோட அமிலக்கார தன்மையை குறைக்கும். pH லெவல் சீராகி உடலின் எதிர்ப்பு ஆற்றலும் அதிகமாகும். எலுமிச்சந்தோலை சுடுநீர்ல ஊற வச்சு அந்த நீர்ல கை விரல்களை சற்று நேரம் வச்சுட்டு வர புகைப்பிடிப்பதால சிலரோட விரல் நகங்கள் மற்றும் விரல் நுளிகள் பழுப்பா காணப்படுவது மாறி நகம் இயல்பான நிலைக்கு மாறும். எலுமிச்சந்தோலை காய வச்சு பொடியாக்கி தேன், நாட்டு சர்க்கரை மற்றும் சிறிது விளக்கெண்ணெய் சேர்த்து பசையாக்கி முகத்தில் தடவிய பின்னாடி முகத்தை குளிர்ச்சியான தண்ணீர்ல அலசி வர முகத்தின் பருக்கள்
கெடுக்கலான இறந்த செல்களை வெளியேற்றி முகத்தை பொலிவாக புத்துணர்வு பெற வைக்கும். எலுமிச்சந்தோலை காய வச்சு பொடியாக்கி அதுல வினிகர், பச்சை கற்பூரம் சேர்த்து வீடுகளை சுத்தம் செய்யும் கிருமி நாசினியாக டெட்டால போல இதை பயன்படுத்தலாம். சமையல் அறையில எறும்புகள் அடிக்கடி சமையல் பாத்திரத்துல ஏறி உணவுல கலந்து சாப்பிட முடியாத நிலை ஏற்படலாம். இதற்கு மருந்து தெளித்தாலும் உணவுல சேர்ந்து விஷமாகி விடுமோன்ற அச்சம் தோணலாம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எறும்புகள் வரும் இடத்துல எலுமிச்சந்தோல் பொடியை தூவி வர எறும்புகள் வராமல் தடுக்கும். எங்ககிட்ட எலுமிச்சந்தோல் சம்பந்தமான எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ கிரீன் இந்தியா ஹெர்பல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான ஹெர்பல் சம்பந்தமான விஷயங்களுக்கு கிரீன் இந்தியா ஹெர்பல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.